يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك. கதவை அடைக்க ஹவ்லா குவத் இல்லா பில்லான்னு ஓதிட்டு போனால் சரி வருமா என்று அதுவும் மீறா. நீங்கள் பாதுகாப்பை செஞ்சுட்டு தான் போகணும். நபி அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வராரு. ஒட்டகத்தை அப்படி பிடிச்சிட்டு வந்து சரி அது அதில் பாட்டு ஈக்கும்னு விட்டா சரியா ஈக்குமா? இல்லை, அதை கட்டி வைக்கணும். கட்டி வச்சு தான் தவக்கல் வளரலான்னு சொல்லணும். இறக்கில்ஹா ஒத்தவக்கல் ஆலை, நீங்கள் அதை கட்டி வச்சுட்டு தவக்கல் வளரலான்னு சொல்லுங்க. அப்படின்டா காரணத்தை செய்யணும். ரைட், மூடாமல் வைத்துட்டு அந்த அதுக்கு தான் சொல்கிறேன் மூட்டு தவக்கல் எங்களோட பாசையில் சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது. ரைட், தவாக்குல் என்று அப்படின்னா நாங்கள் அல்லாஹ் நம்பின மாதிரி நடிக்கிறேன் அப்படியுமே தான். ரைட், அப்போ ரெண்டும் செய்யணும். ரைட், இந்த ஹதீஸ்லேருந்து விளங்குது. ரைட், இப்படி இடையில பேசினா கொஞ்சம் கூட போகும். ரைட், நான் அவசரம் இதுக்கு வரேன். ரைட், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குர்ஆன்ல ஒரு ஆயத்தா என்று கேட்டால் ஒரு ஆயத்து ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சூரத்துன் நம்ல் இல்லை, தௌபாவில் இல்லை, பிஸ்மி இல்லை அதில். ரைட், சூரத்துன் நம்லில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வருது. ரைட், அது எங்கே எந்த சப்ஜெக்டில் வருதுன்னு யார் சார் சொல்லலுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட லெட்டர் இல்லை, பல்கீஸுக்கு அனுப்பின லெட்டரில் அது வருது. ரைட், அல்லாஹ் பாருங்கள், நான் அதில் என்னென்னா அந்த காலத்தில் அல்லாஹ் தாலா சில குர்ஆனுடைய சொற்களை பாவிச்சிக்கிறான். அது உண்மையில் ஒரு யோசிக்க வேண்டிய சொற்கள். ரைட், பல்கீஸுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். யார்கிட்ட அனுப்புகிறாரு? ஒரு பறவை, ஹுதுஹுதுகிட்ட. ரைட், சரி, ஹுதுஹுது பறவைகிட்ட லெட்டரை கொடுத்து அனுப்புகிறாரு. அதில் சொல்கிற அல்லாஹ் தாலா, இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரைட், அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஹுதுஹுது வந்து அந்த லெட்டரை போட்டுட்டு போய்த்திருச்சு. ரைட், இப்போ நாங்கள் எங்களோட பாசையில் சொல்கிறேன்டா லெட்டர் அனுப்பினார், லெட்டர் கிடச்சிச்சு, போஸ்ட்மேன் வந்து தந்தார், அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ரைட், அண்ணன் அல்லாஹ் தாலா அப்படின்டா அர்சல என்ற வார்த்தையை தான் லெட்டர் அனுப்பினதுக்கு சொல்கிறேன். நான் மெசேஜ் அனுப்புறதுக்கெல்லாம் அர்சல என்ற அரபு வார்த்தை தான். ஆனால் அல்லாஹ் தாலா இங்கே சொல்ல வார்த்தை வந்து உல்கிய இலைய, எனக்கு போடப்பட்டுச்சு. உல்கிய இலைய கிதாபுன் கரீம், ஒரு சங்கையான ஒரு லெட்டர் உண்டு, எனக்கு போடப்பட்டுச்சு என்று அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான். அதில் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதில் தான் அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதியிருந்தார். ரைட், பாரு, உல்கிய என்றா போடப்பட்டுச்சுன்னா ஏன் அல்லாஹ் தாலா அப்படி சொல்லணும்? என்றா பறவை வந்து கையில் கொடுத்துட்டு வைத்திக்குமா? உது கையில் தாங்கன்னு கொடுத்துட்டு வைத்திக்குமா? இல்லை, அது வாயால் அப்படி கொடுத்துட்டு வந்து போட்டி. இதை தான் அல்லாஹ் தாலா உல்கிய என்ற இதை இந்த ஆயத்தில் பாவிக்கிறான். ரைட், இப்படியும் அல்லாஹ் தாலா ஒரு ஆயத்தை இறக்கினா அதுக்கு நுட்பங்கள் ஈக்குது என்றதை, ஒவ்வொரு வார்த்தையிலையும் நுட்பங்கள் ஈக்குது என்றதை நான் வழங்கிக் கொள்ளணும். ரைட், சரி. சரி, இப்போ பிஸ்மில்லா, அல்லாஹ், பிஸ்மி குறைக்கிற வார்த்தை வந்து அல்லாஹ். அல்லாஹ்ண்டா அல்லாஹ் தானே? ரைட், குர்ஆனில் 2699 தடவை அல்லாஹ் என்ற வார்த்தை குர்ஆனில் வந்தீங்க. அப்போ உண்மையில் ஒரு கண்ணியமான ஒரு அல்லாஹ்ட வேறொரு வார்த்தையுமே வேறொரு சொல்லும் திரும்ப 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 இப்படி வந்தில்லை. எப்படி இந்த அளவுக்கு 2699 தடவை அல்லாஹ் என்ற வார்த்தை குர்ஆனில் வந்திக்குது. ரைட், அதில் சில வார்த்தை அல்லாஹும்ம என்றும் வந்திக்குது. ரைட், சரி, இந்த அல்லாஹ்ன்ற வார்த்தை உண்மையில் அல்லாஹுக்கு உரித்தான ஒரு வார்த்தை தான் அல்லாஹ். ஏண்டா அல்லாஹுக்கு சில திருநாமங்கள் இருக்குது, நாங்கள் படிச்சுக்கிறோம். அர் ரஹ்மான், அர் ரஹீம், மாலிக், குத்தூஸ், அஸ்ஸலாம், அப்படி இருக்குது. ரைட், நாங்கள் வந்து அல்லாஹுக்கு தான் எல்லாத்தையும் ஜாயின் ஆக்கும். அல்லாஹ்க்கு இன்னொரு பேர் சலாம், அல்லாஹ்க்கு இன்னொரு பேர் வஹாப், அல்லாஹ்க்கு இன்னொரு பேர் கஃபூர், அல்லாஹ்க்கு இன்னொரு பேர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிறேன். ரஹீம்க்கு அல்லாஹ்னு சொல்லுவோமா? மாற்றி வஹாபுக்கு அல்லாஹ்னு சொல்கிறேன்.
என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா இது தான் எல்லாத்துக்கும் ஜொயின் ஆகுது. அதனால் உண்மையில் அல்லாஹுக்கு மிகவும் சொந்தமான ஒரு வார்த்தைண்டா இந்த வார்த்தையை அல்லாஹுக்கு சொல்லலாம். அல்லாஹ். ரைட். அடுத்தது அர்-ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் எங்களோட தர்ஜுமத்துல் குர்ஆன் எல்லாம் பார்த்தோன்னா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் அர்த்தம் முடிங்களே. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 03322972 235. பெயரால் ஆரம்பிக்கின்றேன். ஓதுகின்றேன். எனக்கு எல்லாம் சொல்லிடும். சரி, அதுக்கு முன்னுக்கு பிஸ்மில்லாவில் ஒரு விஷயம் விட்டுட்டு வந்துட்டேன். சில இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஓதுறியா, பிஸ்மில்லா என்ற ஓதுறியா? சில இடங்கள் இப்போ நாங்கள் சாப்பிடக்கோல பிஸ்மில்லா, ஏன் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தானே குர்ஆனில் வந்து அதை ஓத வேண்டியண்டா? இல்லை. நபி அவங்க சொன்னாங்க ஒரு தடவை அம்ர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு இடத்துல அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு ஜமாத்தாக ஒரு சஹான்லையோ இதில் உட்கார்ந்து திண்டு கொண்டிருக்க போல அவர் சின்ன சஹாபி, அவர் அங்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட சாப்பிட்ன சின்ன பிள்ளைய திங்கிற மாதிரி ரைட் அப்படி திண்டு கொண்டிருக்கிற இடத்துல உடனே நபி அவங்க அந்த இடத்துல யா குலாம் சம்மில்லா, அல்லாட பேரை சொல்லி சாப்பிடுங்க. வகுல் பியமீனிக்க, உங்க ராஜாவோட வலது கையால் சாப்பிடுங்க. வகுல் மிம்மா எலிக்க, உங்களுக்கு முன்னுக்கு இருந்து சாப்பிடுங்க என்றதை கைட் பண்ணினாங்க. இதில் வந்து சம்மில்லா, அல்லாட பேரை சொல்லித்தான் நீங்கள் சொல்லுங்க. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னா அப்போ அங்கே சொல்லிப்பாங்க நபி அவங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு சொல்லுங்க என்று சொல்லிப்பாங்க. இல்லை, பிஸ்மில்லா. அப்போ இதில் கொண்டு என்னென்னா பிஸ்மில்லான்னு சொன்னாலே போதும், அல்லாட பேரை கொண்டு நான் சாப்பிட்றேன்றது அங்கே வந்துடுது. அப்போ அதில் எங்களுக்கு சண்டை பிடிக்க தேவையில்லை. என்ன பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு சொல்லுங்க இல்லை, நபி அவங்க எதை சொல்லிக்கிறாங்களோ அதைத்தான் மார்க்கு. இதில் கூட்டுறது குறைக்கிறதெல்லாம் இயலாது. ரைட். நபி அவங்க இப்படி தான் செய்யணும்னு சொன்னால் அப்படி தான் செய்யணும். ரைட். நபி அவங்க அல்லாஹ் அக்பர் சொன்னால் நாங்கள் அதை விட கூட என்ன சரி கூடிய செய்யலை. 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டாம், 33 தடவை தான் சொல்லணும். இல்லை, கொஞ்சம் நன்மை கிடைக்கும், சதக்காவோட நன்மை கிடைக்கும். இன்னடி குள்ளி தஸ்பீஹத்தின் சதக்கா, குள்ளி தக்பீரத்தின் சதக்கா, என்ன ஒவ்வொரு தக்பீருக்கும் சதக்காவோட நன்மைண்டு அங்கே 63 தடவை சொல்ல இயலாது. ரைட். அப்போ கவுண்டிங்கில் அடுத்த வேர்டில் நபி அவங்க எதை சொல்லிக்கிறாங்களோ அதை செய்யணும். ரைட். அர்-ரஹ்மானிர் ரஹீம். ரைட். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். அப்படி தான் எங்கள்ட நாங்கள் சொல்கிற வார்த்தையில் கருத்து. ரைட். உண்மையில் அர்-ரஹ்மான் அர்-ரஹீமுக்கு வித்தியாசங்கள் இருக்குது. ரைட். பல உலமாக்கள் பல கருத்தை சொல்லிக்கிறாங்க. அர்-ரஹ்மான் என்றால் உலகத்தில் அல்லாஹ்வுடைய இரக்கம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்படின்டா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஆக்களுக்கும் கிடைக்கும், ஏற்றுக்கொள்ளாத ஆக்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்குது. அல்லாஹ்வுடைய இரக்கம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஆக்களுக்கு இல்லை என்றால் அல்லாஹ்வுத்தால ஒரு மிடர் தண்ணீர் கூட அல்லாஹ்வுத்தால அவங்களுக்கு கொடுத்துக்க மாட்டோம். யாருக்கு? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஆக்களுக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய இரக்கம் அவங்களுக்கு ஈக்குது. ரஹீம் என்றால் நல்ல ஆக்களுக்கு மட்டும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஆக்களுக்கு மட்டும் கருணை காட்டக்கூடியவர் என்றது ஒரு கருத்து ஈக்குது. ரைட். இன்னொரு கருத்து அர்-ரஹ்மான் வந்து அதனுடைய கருத்து மிச்சம் ஆழம் கூட. ஏண்டா அல்லாஹ் வந்து அர்-ரஹ்மான் என்ற அந்த வார்த்தையை மிச்சம் நேசிச்சுக்கிறான். அவனுக்கு உரித்தான ஒரு வார்த்தையாக அல்லாஹ்வுத்தாலா வச்சுக்கிறான். இது அர்-ரஹ்மான். ஏண்டா உங்களுக்கு தெரியும் சூரத்துர் ரஹ்மான், ஒரு சூராவோட பேரே அல்லாஹ்வுத்தாலா ரஹீம் என்றோ வேறொரு பேர் அல்லாஹ் சொல்லலை. அர்-ரஹ்மான், சூரத்துர் ரஹ்மான் என்ற ஒரு சூறாவுக்கு பேராக ஒரு சூறாவை ஆரம்பிச்சுக்கிறான் அர்-ரஹ்மான் என்று. அப்போ உண்மையில முக்கியமான சூறா. அடுத்து வந்து ரஹீம், ஏனைய எல்லா அல்லாஹ்வுடைய பேரையும் எங்களுக்கு நோமலாக பேராக வைக்கல். அப்படின்றா ரஹீம் என்று பேர் சொல்லிடும். அப்துல் ரஹீம் என்று கட்டாயம் சொல்லணும் என்று இல்லை. ஏண்டா நபி அவங்களுக்கு அல்லாஹு தஆலா ரഊஃபுர் ரஹீம், நீங்கள் லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று நபி அவங்களுக்கு ஒரு பெயராக ரஹீம் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். என்றா ரஹீம் என்று வைக்கலாம்.
ஆனால் ரஹ்மான் என்று தனியாக வைக்க இயலாது. அப்துல் ரஹ்மான் என்று தான் பேர் வைக்கும். இது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு பெயர். மற்ற பெயருக்கு எங்களுக்கு அப்து இல்லாமல் பாய்க்கலாம். ரைட். அப்போ ரஹ்மான் என்று தனியே ஒருத்தருக்கு பேர் வைக்க இயலாது. வைக்கிறதாக இருந்தால் அப்துல் ரஹ்மான் என்று தான் வைக்கணும் என்றால் அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு பெயர் என்றதால். ரைட். இப்படி மிச்சம் கருத்து இருக்குது. அதோட இந்த ரஹ்மான் ரஹீம் என்றது ரஹீம் என்ற வார்த்தையிலிருந்து இரக்கம் அன்பு என்ற வார்த்தையிலிருந்து தான் இந்த ரஹ்மான் ரஹீம் வந்திருக்குது. ரஹீம் என்ற ரைட். இந்த ரஹீம் என்ற வார்த்தை இன்னொரு சொல்லுக்கு நாங்கள் சொல்லுவோம். ரஹீம் என்றால் எங்களோட குடல்வாய் ஜனம், அதாவது குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் சொந்தமான ஒரு வார்த்தை தான் ரஹீம். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 032297235 என்றது உண்மையில ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இது அல்லாஹ்வுடைய ரஹீமுக்கும் அந்த இதிலிருந்து வந்திருக்கு. அது மாதிரி குடும்ப உறவுகளை சேர்த்து நடக்கிறதுக்கும் இதுதான் வந்திருக்குது. இந்த ரஹீம் என்ற வார்த்தை அரசிலிருந்து அல்லாஹ்ட்ட சொல்லுமாம், யா அல்லாஹ் மன் வசலனி வசலஹுல்லா ஒமன் கதானி கதாஹுல்லா. யா அல்லாஹ் என்னைய, இந்த ரஹீம் என்ற வார்த்தை சொல்லும். ரஹீம் என்றா குடும்ப உறவு சொல்லும். அந்த இடத்துல யா அல்லாஹ் என்னை யார் சேர்த்து நடந்தாங்களோ அவங்களோட நீ சேர்ந்து நடந்து கொள். யார் என்னை துண்டித்து வாழ்ந்தாங்களோ அவங்களோட நீ துண்டித்து வாழ். ரைட். சிராக்களுக்கு கண் மேலே போகிற மாதிரி எனக்கு விளங்குது. ரைட். குர்ஆனில் அல்லாஹ் என்ற வார்த்தை எத்தனை வந்திக்குது? 2699. ரைட். சரி. இப்போ அடுத்தைக்கு வரேன். அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் குர்ஆனில் முழு குர்ஆன்லேயும் 114 சூரா இருக்குது. அதில் அரவாசி எவ்வளோ? 114 சூறாவில் 114 அரவாசி எவ்வளோன்னு கேட்டேன். அப்போ தான் தூக்கம் போகும். 114 ரெண்டாவது பிரிச்சா 50 100 அதோட 7 கூட்டினா 57. ரைட். 57 வார்த்தை ரஹ்மான் என்ற வார்த்தை குர்ஆனில் வருது. ரஹ்மான் என்ற வார்த்தை 57 வருது. சரி. 114 இடத்துல ரஹீம் என்று வருது. 114 இடத்துல குர்ஆனில் ரஹீம் என்று வருது. 57 அதில் அரவாசி ரஹ்மான் என்று வருது. ரைட். ஆனால் குர்ஆனில் ரஹ்மானும் ரஹீமும் ஜொய்னா வார இடம் 6. குர்ஆனில் ரஹ்மானும் ரஹீமும் ஜொய்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ரஹ்மானும் ரஹீம் இது சேர்ந்து வரக்கூடிய இடம் 6. சொன்ன விளங்கிச்சா? தனிய ரஹ்மான் என்றது 114, ரஹீம் என்றது 57. இந்த ரெண்டும் ஜொய்னா வரக்கூடிய இடம் 6. ரைட். அதே போல் ரஹீம் அதிகமாக ஜொய்னா வரக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்றிக்குது. யாருக்கு தெரியும்? சும்மா குர்ஆன் ஒரு ரஹீமை ஓதி பாருங்களே. கஃபூருர் ரஹீம் அப்படிதான் கூடிய வரும் குர்ஆன். கஃபூருர் ரஹீம் என்று. ரைட். அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் இரக்கமானவன். ரைட். கஃபூருர் ரஹீம் என்று கஃபூர் என்ற வார்த்தையோடு சேர்ந்து ரஹீம் வாரது 71 இடத்துல. 71 இடத்துல கஃபூரும் ரஹீமும் குர்ஆனில் சேர்ந்து வருது. ரைட். இப்போ கொஞ்சம் எழுதிங்க, அப்போ தூக்கம் போயிது. சரி. யாரும் சொல்லலும் நான் சொன்னது. ரஹ்மான் எத்தனை இடத்துல வருது? 57. ரஹீம் என்றது 114. ரஹ்மான் ரஹீமும் சேர்ந்து வாரை 6. ரஹீமும் கஃபூரும் சேர்ந்து வாரது. ரைட். ஓகே. சரி. இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ இந்த இரக்கம், அல்லாஹ் இப்படியெல்லாம் இரக்கமானவன், இந்த தவக்கல்
இதெல்லாம் எங்கள்கிட்ட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதப்போக்கோலையே மைண்டில் வரணும். இப்படி வரலாட்டி பிஸ்மி ஓதியே இல்லை, இவ்வளோ காலம் பிஸ்மி ஓதியே இல்லை. இந்த இப்போ இவ்வளோ பேசின எல்லாம் வரணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றால் நாங்கள் அளவற்றார்களாக நிகரற்ற அன்புடைய அல்லாஹ்வின் பேரை கொண்டு ஆரம்பிக்கின்ற என்ற அந்த இதை அதை விட்டுவிட்டு பிஸ்மி ஓதப்போக்கோல என்று அப்போ தான் எங்களோட தொழுகை பக்குவமான தொழுகையாக மாறும். அந்த மீனிங்கோடு நாங்கள் விளங்கி தொலைப்போக்கோல குறைஞ்ச சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. எல்லா சூறாக்களையும் போகிறத விட சூரத்துல் ஃபாத்திஹாவை தெளிவாக நாங்கள் விளங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களே, கண்டு கண்ணீர் வடியணும். இல்லாட்டி சூரத்துல் ஃபாத்திஹா வருது யூஸ்ஃபுல் இல்லை என்று அதில் தான் நாங்கள் யாரும் எனக்கு சுவர்க்கத்தை தானே கேட்குறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் அதில் யாரும் எனக்கு சுவர்க்கத்தை தானே கேட்குறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால் யாருக்கு சுவர்க்கத்தை தான் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அது கேட்க போகல நாங்கள் எப்படி கேட்கணும்? அது அது இமாம் ஓதுவார், அவர் ஓதுறாரா இல்லையான்னு அவருக்கும் தெரியா, இமாம்களுக்கும் தெரியா என்ன ஓதுறாருன்னு. ரைட். அப்போ கட்டாயம் மீனிங்கை விளங்கி நாங்கள் ஓதினா உண்மையில் எங்களோட தொழுகையில் ஒரு ரூஹானியத் வரும். ரைட். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்டா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ரைட். உண்மையில் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அதில் வேற சந்தேகம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ்ண்டா உண்மையில் புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். இதை அப்படி மைண்டில் அப்படி பதிய வச்சிடணும். எங்களுக்கு ஒரு 2 கடை இருக்குது, ஆனால் நான் புகழுக்குரியவன். இல்லாட்டி எனக்கு நல்ல ஆற்றல் இருக்குது, நல்லா அது நான் புகழுக்குரியவன். அவர் அந்த ஆட்சியார் அதெல்லாம் செய்கிறார், அவர் புகழுக்குரியவர். ஒன்றுமே இல்லை. புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். இதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் என்று பல இடங்களில் சொல்கிறான். சார் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஆரம்பிக்கிற மாதிரி அதில் சில சூறாக்களில் அல்லாஹ் புகழ்ந்து ஸ்டார்ட் பண்ணணும் அல்ஹம்துலில்லாஹ்னு. என்னென்ன சூறாவில்? சூரத்துல் கஹ்ஃபில் அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. ரைட். வேறு சூரத்துல் அன்ஆம் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் வஜஅல அல்-ظுலுமாதி வன்-நூர் ثم الذين كفروا بربهم يعدلون. ரைட். வேற என்ன சூரா? ரைட். அடுத்த சூரா இதெல்லாம் அடிக்கடி ஓதுற சூறாக்கள் நினைக்கிறேன். சூரத்து சப, சூரத்துல் ஃபாத்திர், சூரத்து சப, சூரத்துல் ஃபாத்திர். இந்த 5 சூறாக்கள் அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கிறார். ரைட். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று சொன்னால் அந்த புகழ் எல்லா புகழும் என்றதுக்கான ஹம்தும் லில்லாஹ் மட்டும்தான் அந்த குர்ஆனில் இருக்குது. எல்லா புகழும் என்றதுக்கான வார்த்தை எங்கே இருக்குதுன்றா அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டார்ட் பண்ண என்று ஸ்டார்ட் பண்ணுறது தானே. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.